நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சத்காரியவாதம் ஒண்ணும் அசத்காரியவாதம் இன்னொன்று. அதாவது சத்து இதோ காரியம், இந்த காரியத்துக்கு சத்து காரணம் என்றா சத்காரியவாதம், இந்த காரியத்துக்கு அசத்து காரணம் அப்படின்னா அசத்காரியவாதம். இந்த மாதிரி இருக்கிறச்செல்லாம் இதெல்லாம் தான் கொஞ்சம் நல்லா முழிச்சுட்டு கேட்கணும். அப்படின்னா சொல்ற வார்த்தை 2-3 வார்த்தை தான் பெரியவர்கள் சொல்லுவா. அவ எழுதியிருக்கிறது எப்படி, இந்த காரியம் ஒண்ணு உருவாயிருக்கு, இந்த விளக்கு இருக்கு, இந்த விளக்குக்கு எது காரணம்? சத்து காரணமா அசத்து காரணமா? சத்து காரணம்னா இருக்கிறது காரணம்னு அர்த்தம், அசத்து காரணம்னா இல்லாதது காரணம்னு அர்த்தம். இப்ப இந்த வேட்டி உருவாயிருக்கு, இதுக்கு இருக்குங்கிறது காரணமா இல்லைங்கிறது காரணமானா? எந்த ஒரு காரியத்துக்கு இருப்பது காரணமாகிறதோ அது சத்காரியவாதம். எந்த ஒரு காரியத்துக்கு இல்லாதது காரணம்னு சொல்லுகிறேனோ அது அசத்காரியவாதம். இப்ப இந்த இடத்துல ஆன்மீகமும் அறிவியலும் ஒத்துப்படும். ஏன்னா அறிவியல் விஞ்ஞானிகள் முழுக்க இருக்கிறதுல இருந்து தான் இருக்கிறது உருவாருதுங்கிறாளே தவிர அவ இல்லாததுல இருந்து உருவாருதுன்னு சொல்லவே மாட்டான். அதனால இப்ப சாஸ்திரஜர்கள் சொல்றதும் இருக்கிறதுல இருந்து தான் இருக்கிறது உருவாகும், அதே விஞ்ஞானிகள் சொல்றதும் இருக்கிறதுல இருந்து தான் இருக்கிறது உருவாகும். ஆனா உருவாகும்னா என்ன ஆறுது? ஒரு நிலை மற்றொரு நிலையா மாறுறது, அதுதான் நடக்கிறது. மண்ணு மாறுறது, கொடை மாறுது, உருக்கின பொண்ணு மாறுறது, சங்கிலி ஆறுது, பஞ்சு மாறுறது, வேட்டி ஆறுது, பிரம்மம் மாறுறது, ஜெகத்தாறுது. அதுதான் இப்ப கடைசியில் நம்ம வரப்போறோம். இதெல்லாம் எப்படி மாறி மாறி ஆச்சோ, எது காரணம் எது காரணம்னா பிரம்மம் தான் காரணம். அந்த பிரம்மமே மாறுதலுக்கு உட்படுகிறது. பிரம்மம் மாறி மாறி ஜெகத்தாகி இருக்கிறது. பிரம்மமே ஜெகத்தா? ஆமா. அப்ப நான் பிரம்மமா? ஆமா. இது பிரம்மமா? ஆமா. இது பிரம்மமா? ஆமா. நன்னா இருக்கே சுவாமி இது. அப்ப நாங்க எல்லாரும் பிரம்மம்னா நீர் எதுக்கு விட்டு புராணம் சொல்லிட்டு இருக்கீங்க, நாங்க எதுக்கு கேட்டுட்டு இருக்கோம்? இப்போ நானே தான் பிரம்மமாச்சேன்னா அதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் விட்டு புராணத்தை கேட்டு இருக்கோம். இப்ப நான் பிரம்மம்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப நானே பிரம்மம்னா நாளில இருந்து நம்மளே படைக்க ஆரம்பிச்சு விடலாமா? நாளில இருந்து நம்மள எல்லாரும் சேவிக்க ஆரம்பிச்சிருவாளா? நாளில இருந்து எனக்கே பூஜை நடக்குமான்னா இல்லையே, அதெல்லாம் நடக்காது. நீ பிரம்மம் நே சொல்லேன்னா பிரம்மத்துக்கு சரீரம்னு அர்த்தம். நானே பிரம்மமாயிட மாட்டேன், பிரம்மத்தினுடைய உடலா நான் இருக்கேன், பிரம்மத்துக்கு சரீரமா இருக்கேன், இது என்னோட சரீரம். அப்ப நான் சொல்லிக்க மாட்டேனா? நான் இப்ப எழுந்து போறேன்னு வச்சுங்களேன், இவர் வந்தார்னு சொல்லுவேன். நீங்க சொல்றச்சேவே அவர் வந்து இந்த சரீரத்தை எடுத்து கொண்டிருப்பவர் அவருடைய காலை எடுத்து வெளியே வைத்து அவருடைய உடலோடு சேர்ந்து வந்தார், இப்படி நீங்க எப்பவான்னு சொல்லிருக்கீங்களோ? நான் வந்தார்னு சொன்னா உடம்போட வந்தார்னு அர்த்தம். அப்ப இந்த சரீரம்னு சொல்லச்சேவே என்னோடு சேர்த்து தான் அடையாளம் காட்டுகிறேன். அதே போல பிரம்மம் ஆத்மஸ்வரூபம், அந்த பிரம்மத்தினுடைய சரீரமாகத்தான் நாம இத்தனை பேரும் இருக்கோம். பிரபஞ்சம் முழுக்க பிரம்மத்தினுடைய சரீரம். இதுக்குத்தான் பிரம்மத்துக்கு ஆத்மாவுக்கும் இருக்கிற சம்பந்தத்தை சரீராத்ம பாவம்னு சொல்றோம். நல்லா ஞாபகம் வச்சுங்க, சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் உண்டான தொடர்பு தான் பிரம்மத்துக்கும் நமக்கும். ஆத்மா நான், இது என்னுடைய சரீரம். இப்ப எனக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்கு பாருங்க. இதே போல நம்ம அத்தனை பேருமே சரீரம், பிரம்மம் தான் ஆத்மா. பிரம்மம் ஆத்மா, பிரபஞ்சம் முழுக்க அவருக்கு சரீரம். இப்ப நான் ஆத்மா, இது எனக்கு சரீரம். அப்ப இந்த சரீரத்தை நான் தானே தாங்கணும். இதுக்கு பசிச்சதுன்னா நான் தானே சோறு போடணும், இதுக்கு காலை வலிச்சதுன்னா நான் தானே நீவி விடணும், இதுக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் தானே பார்க்கணும். அத போல இந்த பிரபஞ்சம் முழுக்க பிரம்மத்துக்கு சரீரம்னால் அப்ப ஆறு காப்பாத்துறது? நாம நம்மளை காப்பாத்திக்கணுமா, அவர் நம்மளை காப்பாத்துவரா? அவர் தான் ரட்சிச்சாகணும். அதுக்கு தான் அவரை ரட்சகன், அவரை ரட்சகங்கிறோம். அப்ப எல்லாம் அவருக்கு சரீரம்னு புரிஞ்சு விட்டால் இது ரொம்ப வசதி நமக்கு இப்போ. ஏன்னா அப்புறம் நம்ம பொறுப்பே இருக்காது பாருங்க. அவருடைய சரீரம் ஆயிடுத்தே சுவாமி அப்படின்னு சொன்னா எனக்கு ஒரு பொறுப்பு இல்லை, அவர் தான் ரட்சிக்கணும்னா ரொம்ப நன்னா புரிஞ்சுட்டு கீழ். ஆனா கூடவே சேர்த்து புரிஞ்சுக்கணும், இப்போ இந்த சரீரம் என்னை தவிர வேற யாருக்காகவும் இருக்காதோ இல்லையோ, சந்தேகமே இல்லை. அதே போல இது புரிஞ்சு போச்சுனால் நாம் பிரம்மத்தை தவிர யாருக்காகவும் இருக்கக்கூடாது. அத போல பிரம்மத்துக்கு நான் சரீரம்னு தெரிஞ்சு விட்டேனால் அப்ப அவர் விருப்பப்படிதான் நான் இருக்க வேண்டும், அவர் ஆணையிட்டு இருக்கிறதான் நான் செய்ய வேண்டும். இத படிக்கு நான் புரிஞ்சுட்டா அப்ப ரட்சணத்தையும் அவர் பார்த்துப்பார். அப்ப நான் முயற்சி எடுக்க வேண்டிய தேவையில்லை. அதுதான் சரணாகதி பிரபத்தின்னு சொல்றோம். ஏன்னா இனிமே நான் உன்னுடையவன்னு தெரிஞ்சுட்டு என்னை ரட்சிக்கும் பொறுப்பு என்னதல்லன்னு சொல்லிடமோ இல்லையோ. அகம் மத் ரக்ஷண பரோ மத் ரக்ஷண பலம் ததா நமம ஸ்ரீபதேரேவ இத்யாத்மானம் நிக்ஷிபேத் புதா என்பதுதான் வேதாந்த தேசிகன் சாதிக்கிறார். இப்ப கடைசி கேள்விகளுக்கு பதிலுக்கு வந்துருவோம். எதுல இருந்து உருவாச்சு, எதுல போய் லயிக்கும், எதுவா இருக்கும் கேட்டாரோ இல்லையோ, பதில் ரொம்ப சுலபம், கேள்விதான் கட்டம்.
ஏன்னா பல கேள்விகள் அடக்குவா, பதில் ஒரே ஒரு பதில் சொல்லுவா. நாரதர் அப்படித்தான் வால்மீகி 16 கேள்வி கேட்டார். கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ய வீரியவான் தர்மஜ்ஞ கிருதஜ்ஞ சத்தியவாக்கியோ திருடபிரதான். 16 குணம் இருக்கிறது யார்? கேட்டு மூச்சு விட்டார். ரொம்ப சுலபமா நாரதர் முடிச்சிட்டார். ராமன் இவ்வளவுதான் பதில். கேள்வி அவ்வளவு பெருசா இருக்குது, என்ன பதில் அவ்வளவுதான் இருக்கு. இப்போ இத்தனை கட்டப்பட்டு கேள்வி கேட்டா எதிலிருந்து உருவாகும், எதில் லயிக்கும், எதுவாகவே இருக்கும், நேற்று எதில் லயித்தது, நாளை எதில் லயிக்கும், எதன் மயமாக இருக்கும், உபாதான காரணம் எது, நிமித்த காரணம் எது, சககார காரணம், எல்லாத்தையும் பராசரர் கேட்டுனுட்டு சொல்றேன் பிரம்மம். அவ்வளவுதான் ஒரே காரணம். நீ எத்தனை நாள் எத்தனை கேள்வி கேட்டாலும் பதில் ஒண்ணுதான். பிரம்மத்திடத்திலிருந்து தோன்றும், பிரம்மத்தால் ரட்சிக்கப்படும், பிரம்மத்திடத்தில் லயமடையும், பிரம்மத்தால் வியாபிக்கப்படும், பிரம்மத்தை ஆத்மாவாக கொண்டிருக்கும். அவ்வளவே. இதுதான் நீ கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில். இது எங்க இருக்குன்னால் உபனிஷத்திலேருந்து ஒரே வாக்கியத்தை உதாரிச்சிட்டார். யதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி யத் பிரயந்த்யபிசம்பிசந்தி தத் விதிஜ்ஞாசஸ்வ தத் பிரம்மேதி. அத பிரம்மம்னு தெரிஞ்சுக்கோ. எதனிடத்திலிருந்து பிரபஞ்சம் உருவாகுமோ, உருவானவை அனைத்தும் எதால் ரட்சிக்கப்படுமோ, உருவானவை அனைத்தும் எங்கு போய் லயிக்குமோ அதை பிரம்மம்னு தெரிந்து கொள். இதுங்கிட்டேந்துதான் உருவாகும். உருவானது அத்தனையும் பிரம்மத்தால் தான் ரட்சிக்கப்படும். அது அத்தனை அவனிடத்துல தான் போய் லயிக்கும். ஆக சிருஷ்டி காரணம், ஸ்திதி காரணம், சம்ஹார காரணம், இந்த முக்காரணங்களும் பிரம்மம். விஷ்ணு சகாசாத் உத்பூதம் ஜகத் தத்ரைவ ச ஸ்திதம் ஸ்திதி சம்யம கர்த்தாசௌ ஜகதோஸ்ய ஜகச்சசஹ. விஷ்ணு சகாசாத் உத்பூதம். இனிமே எதிலேருந்து வருது, எதிலிருந்து உருவாச்சு, எதுவாக இருக்கும், எதில் லயித்தது, எதில் லயிக்கும். இவ்வளவுதானே அவர் கேட்ட கேள்விகள். இப்போ பதில் சொல்றார். விஷ்ணு சகாசாத் உத்பூதம், விஷ்ணுவினிடத்திலிருந்து தான் இவை இத்தனையும் தோன்றின. ஜகத் தத்ரைவ ச ஸ்திதம், மறுபடியும் லய காலத்தில் அவங்கிட்ட தான் போய் லயிக்கும். ஸ்திதி சம்யம கர்த்தோசௌ, அவன்தான் இதுக்கு ஸ்திதிக்கு காரணம், சிருஷ்டிக்கு காரணம், சம்ஹாரத்துக்கு காரணம். ஜகச்சசஹ, கடைசிக்கு இது ஜகச்சசஹனா எது மயமாக இருக்கும்னு கேட்டார் இல்லையோ. இந்த ஜகத்து யார் மயமாக இருக்கணும்? பிரம்ம மயமா இருக்கும்னுட்டார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிரம்மமயமாக இருக்கும். அப்படின்னா குடத்துக்கு மண் போலே பிரபஞ்சத்துக்கு பிரம்மம், குடத்துக்கு கொயவன் போலே பிரபஞ்சத்துக்கு பிரம்மம், குடத்தை பண்றதுக்கு தண்ட சக்கரங்களை போலே பிரபஞ்சத்துக்கு பிரம்மம். அவனாகவே பிரம்மமாகவே ஜெகத் இருக்கும். பிரம்மத்திடத்திலிருந்தே உருவாகும், பிரம்மத்திடத்துல தான் லயிக்கும், பிரம்மத்தால் தான் லட்சிக்கப்படும். இந்த அர்த்தத்தை தான் எங்க ஆச்சாரியன் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். எப்ப தெரிஞ்சு மைத்திரேயர் கேட்கிறார். அவரே சுலபமா சரித்திரம் சொல்லிட்டார். எங்க தகப்பனாரே ஒரு ராட்சசம் கொண்டுட்டான். சக்தி தானே இவருக்கு தகப்பனார். பிரம்மா வசிட்டர், வசிட்டருக்கு சக்தி, சக்திக்கு பராசரர். அது தகப்பனார கல்மாஷபாதங்க ராஜா. அவனுக்காக விஸ்வாமித்தர் விட்டு ஒரு அரக்கன் கொண்டுட்டான். சக்தியை சாப்பிட்டான் அரக்கன். அதனால ஒரே கோபம் பராசரர். இந்த லோகத்தில் இருக்கிற அரக்கர்கள் அத்தனை பேரையும் அழிச்சு விடுறேன் அப்படின்னு ஒரு சத்திர யாகம் பண்ண ஆரம்பிச்சார். அவர் யாகம் பண்ண பண்ண ராட்சசாலாம் அதுல விழுந்து விழுந்து உயிர் போறது. வசிட்டர் பார்த்தாரு, என்ன நம்ம பேரன் உயிர் கொலை பண்ண ஆரம்பிச்சுட்டான், அவர் கர்மம் முடிஞ்சு போச்சு, அவர் தொலைஞ்சாருன்னா இவன் எதுக்கு ஊர் எல்லாத்தையும் அழிச்சுட்டு இருக்கான்னு வந்தார் அவர். அதை பத்தி தான் சொல்றார். ததோகம் ரக்ஷசாம் சத்ரம் விநாசாய சமாரபம் பஸ்மீபூதாச்ச சதசஹ தஸ்மின் சத்ரே நிஷாச்சராஹ உபசம்ஹிருதவான் சத்ரம் சத்யஸ்தத் வாக்கிய கௌரவாது. வசிட்டர் வந்து நிறுத்து பிள்ளாய், பண்ணாதே, எப்போதும் பெரியோர்கள் சொல்றத கேளு. நீ ஒன்னிட்டத்துக்கு எல்லாரையும் அழிச்சிருந்தியானா ஒரு தனி மனுஷன் போனத்துக்காக போய் ஊர் அழிக்கிறதுக்கு முடியாது என்று சொன்ன உடனே நிறுத்திட்டாரு. நாம இருந்தா உங்க வேலையை நீ பாத்துக்கோ, என் வேலை நான் பாக்குறேன், எங்க அப்பா போனது எனக்கு தெரியும். அவர் சொன்னார், அவன் எனக்கு பிள்ளை ஞாபகம் வச்சுக்கோனார். அவனுக்கு தாப்பனார் மட்டும் இல்லை, என் பிள்ளை போயிருக்கான். ஜகத்துல பிறப்பும் போகிறது நடந்துட்டு தான் இருக்கும். அதுக்காக யார் பேர்லையும் கோபிச்சுக்க முடியாது. பிராமணர்களான நாம் முதல்ல பொறுமையோடு இருக்க தெரிஞ்சுக்கணும். கோபத்துல வெடிக்கிறது சுலபம், ஆனா அந்த கோபத்தை விவேக ஞானம் ஜெயிக்கணும். அதுதான் ஒரு மனுஷனுக்கு இருக்கிற தன்மை. சட்டு நம்ம தூண்டினோம்னா கோபம் வரும். சுவாமி கோபம் வர்றாப்புல பேசினார், கோபப்பட்டேன்வா. பின்ன பேசாட்டா கூட கோபப்படுவாளன்னு இதை ராமானுஜர் பாஷ்யத்துல சாதிக்கிறார். தூண்டுவதற்கு காரணம் இருக்கும் போது கோபப்படாமல் இருக்கிறவன் தான் அடக்கினவன்கிறார். தூண்டத்துக்கு காரணமே இல்லை, நன்னா தூங்கி போயிட்டேன், கோபமே படலைன்னா படத்தான் மாட்டார். ராத்து சுவாமி அவர் நித்தியப்படி 7 மணி நேரம் கோபப்பட மாட்டார். எப்போனா தூங்கச்சு, அப்ப மட்டும் பட மாட்டார்னா அது அர்த்தமே இல்லை. அப்ப தூண்டுறதுக்கு காரணம் இருக்கணும், ஆனா கோபப்படாத இருக்கணும்.
பிள்ளாய் உனக்கு காரணம் இருக்கு, உங்க தகப்பனார் மரித்தார், ஆனா கோவப்படாதே, விட்டுடு அப்படின்னு நிறுத்திட்டார். நிறுத்தின உடனே வசிஷ்டருக்கு ரொம்ப திருப்தி. பக்கத்துல புலஸ்திய மகரிஷியும் வந்தார். வசிஷ்டரே, நல்ல காரியம் பண்ணீர், உங்க பேரன் நீர் சொல்றபடி நிறுத்திட்டாரே, அவனுக்கு நிறைய நாம வரங்கள் கொடுக்கணும் என்ன புலஸ்தியர் சொல்லி, அப்ப அவ 2 பேரும் என்ன வரம் கொடுக்குறா, நாம இருந்தா ஒரு 10 வீடு கொடுப்பாளா, ஏதாவது நிலபலம் கொடுப்பாளாங்கிற மூலியம் அவர் கொடுத்த வரம் சொல்றார். புராண சம்ஹித கர்த்தா பகவான் வத்ச பவிஷ்யதி தேவதா பாரமார்த்தியஞ்ச ஏதாவது வேத்ஸ்யதே பவான். நீ உலகத்துக்கே உயர்ந்த புராணத்தை கொடுப்பவனாக ஆவாய். உன் வாக்காலே ஜகத்தத்தனை நலமடைய பொறுத்து. அதுக்காக எது பரதேவத்தைங்கிற ஞானம் உனக்கு தெளிவா ஏற்படட்டும், தத்துவ ஞானம் ஏற்படட்டும், புராண கர்த்தாவா ஆவாய். உன்னால் உலகமே நன்மை அடைய போறது. ஒன்னும் பணங்காசை பத்தி அவர் பேசவே இல்லை. இப்போ அவர் சொல்லியிருக்கிறது, உனக்கு ஞானம் ஏற்படும், அதுவும் பிரம்ம ஞானம் ஏற்படும், அதை கொண்டு நீ மொத்த ஜகத்தையும் உஜ்ஜீவனம் அடைவிப்பாய் போ என்று வசிஷ்டர் சொன்னார். புலஸ்தியர் ஆம் ஆம் ததாஸ்து ததாஸ்து, அதை போலவே இந்த பிள்ளைக்கு ஏற்படட்டும்னு சொல்ல, அவர்கள் கொடுத்த சொத்தை தான் மைத்திரையா உனக்கு நான் கொடுத்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் எத்தனை பேர்கிட்ட போய் நான் கேட்டுட்டேன் தெரியுமோ, ஒத்தொத்தர் ஒரு சொத்து கொடுத்தார். அவர் சொன்னதையெல்லாம் எங்க வசிஷ்டர் திருவடியில வச்சு வாழ்ந்தேன். அவர் கொடுக்கத்தான் இத்தனையுமா நான் தெரிஞ்சுட்டு இருக்கேன். ஆகவே கிருத்வா வைஷ்ணவம் உத்தமம் முனிவரம் மைத்ரேய மத்தியாவய தத்துவார்த்த பிரதிபாதனம் பிரபததாம் சர்வார்த்ததம் ஸ்ருண்வது என்னும் முதல் அத்தியாயத்தில் கூறினார். அடுத்த அத்தியாயம் தொடங்கிறது. அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே சதைக ரூப ரூபாய விஷ்ணவே சர்வஜிஷ்ணவே. 2வது அத்தியாயம் முதல் ஸ்லோகம் தான். பராசரர் சொல்றார், விஷ்ணு புராணத்தினுடைய ஸ்லோகம் அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே சதா ஏகரூபாய ரூபாய விஷ்ணவே சர்வஜிஷ்ணவே. எவ்வளவு அர்த்தங்கள் இதுக்குள்ள இருக்கு தெரியுமோ? அவிகாராய, பகவான் விகாரம் அற்றவன் அப்படின்னா என்ன சொல்ல வர்றார்? ஒன்னொன்னுத்துக்கு உள்ளுரை பொருள் இருக்கு. நாம பார்க்கிற பொருள் எல்லாம் விகாரம் அடையும், இருக்கும், மாறும், உடையும், அழியும், பிறக்கும், வளரும். நாமே அப்படித்தானே. இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்களெல்லாம் பார்த்தேன், இன்னைக்கு வந்துருக்கு, சரிங்க சுவாமி ஒரு சுத்து பெருத்தாப்புல இருக்கே அப்படின்னு கேட்கலாம். இல்ல 2 வருஷம் முன்னாடி பார்த்த வாழ்க்கை சுவாமி இழைச்சி போயிட்டு அப்படின்னு தான் கேட்கலாம். இப்ப மாறிண்டே இருக்க முடியும். இந்த மாறுதல் பிரம்மத்துக்கு கிடையாதுங்கிறார். அதனாலதான் அவிகாராய அப்படின்னா அச்சித்தை காட்டிலும் வேறுபட்டவன். மாறிண்டே இருக்கும் அச்சித்து ஜட பொருள், இது இல்லை பகவான், இதை காட்டில் ரொம்ப உயர்ந்தவர் இல்லையோ. அப்ப விகாரமற்றவர்னு சொன்னால் அச்சித் இல்லைன்னு அர்த்தம். அவிகாராய சுத்தாய, விகாரம் இல்லாதது நான்கிற ஆத்மா கூட தான். ஆத்மாவுக்கு விகாரம் கிடையாது, பிரம்மத்துக்கு தான் போனோம்னா நான்கிற ஆத்மாவுக்கே விகாரம் கிடையாது. என்னால் கிடையாது, இயற்கையில் கிடையாது. ஆனா இந்த சரீரத்தை எடுத்துட்டு பத்த ஜீவாத்மாவா இருக்கும் பாருங்க, அதுல சுவாவம் மாறிண்டே இருக்கும் இல்லையோ. ஆத்மா மாறாட்டா கூட இப்ப கோவிச்சுக்கிறார், இப்ப கருணையோட பேசுறார், இப்ப நேர்மையா நடந்துக்கிறார், இப்ப தப்பா நடந்துக்கிறார், இதுல மாறுதல் இருக்கும் இல்லையோ. இந்த பொருள்லாம் பொருளே மாறிப்படும். அத போல ஆத்மாங்கிற பொருள் மாறாது, அவர் ஒரே மாதிரிதான் இருப்பார். ஆனா அவர் எடுத்துட்டு இருக்கிற சந்தர்ப்பம், சரீரம், அதுக்கு தகுந்து சுகதுக்கம் மாறுறது, கோபதாபம் மாறுறது, கருணை மாறுறது, அதெல்லாம் சுபாவ விகாரம். அந்த விகாரமும் பிரம்மத்துக்கு கிடையாதுங்கிறார். அப்ப பத்த ஜீவனை காட்டிலும் வேறுபட்டவன் அர்த்தம். இருக்கட்டுமே, அந்த சுவாவிகாரம் கூட முக்தாத்மாக்களுக்கு கிடையாது சுவாமி. முக்தி அடைஞ்சவா வைகுந்தத்தில் இருக்காளே, அவளுக்கு அது கிடையாதுன்னா கிடையாது. ஆனா ஒரு நாள் கீழே இருந்துட்டு வந்தவ தானே. கீழே பத்த ஜீவாத்மாவா இருக்கிறச்சே விகாரம் இருந்தது, இப்ப விகாரம் இல்ல. அப்ப நேத்துக்கு விகாரம் இருந்தது, இன்னைக்கு இல்ல. பிரம்மம் அப்படி இல்ல, என்னைக்குமே விகாரம் இல்லைங்கிறார். அப்ப அவிகாராய அச்சித்தை விட வேறுபட்டவன், சுத்தாய சித்தான பத்த ஜீவாத்மாவை காட்டிலும் வேறுபட்டவன், நித்யாய முக்தனை காட்டிலும் வேறுபட்டவன். கடைசியா நித்திய சூரிகள் இருக்காளே, ஆதிசேஷன், அதாவது அனந்தாழ்வான் ஆதிசேஷன், விஷக்சேனர், கருடன், இவர்கள்லாம் எப்பவுமே சுத்தர்கள் தானே. அவ ஒரு நாள் கீழே எழுந்துட்டு இப்ப மேல வரலையே, எப்பவும் மேலதான் இருக்காளே. நான் இருக்கா, ஆனா அவர்களுடைய ஞானம் பகவானால கொடுக்கப்பட்டது இல்லையோ, தங்களுக்கா இல்லையே. ஆனா பகவான் தானாக ஞானம் உடையவன், ஒருத்தர் இடத்துல பிரார்த்திச்சு பெற்றது கிடையாது இல்லையோ. அதைத்தான் பரமாத்மனே விட்டார். அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே. என்ன சொல்ல வர்றார்? அச்சித்த காட்டிலும் வேறுபட்டவன், பத்த ஜீவனை காட்டிலும் வேறுபட்டவன், முக்த ஜீவனை காட்டிலும் வேறுபட்டவன், நித்திய ஜீவனை காட்டிலும் வேறுபட்டவன். ஆர்? பரமாத்மா விஷ்ணு. சதைக ரூப ரூபாய விஷ்ணவே சர்வஜிஷ்ணவே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
எப்போதும் ஒரே உருவத்தோடைய ஸ்வரூப ஸ்வபாவ ரூபம் மாறாது, ஒரே போலத்தான் இருப்பார். அந்த விஷ்ணுவை குறித்து வணக்கம். நமோ ஹிரண்ய கர்ப்பாய ஹரயே சங்கராயச்ச வாசுதேவாய தாராய சர்க்கஸ்தித்யந்தகாரிணே சொன்னவர். அந்த பிரம்மம் எப்படி படைக்கும்னால், ஒன்றுமில்லாத காலம், ஒன்னும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாதுமில்லாவன்னு நான்முகன் தன்னோடு தேவருலகோடு உயிர் படைத்தான் குன்னம்போல் மணிமாட நீடு திருக்குருகூர் அதனுள் நின்னவாதிப்பிரான் நிற்க மத்த தெய்வம் நாடுதிரே. இது ரொம்ப ஆச்சரியமான பாட்டு நம்மாழ்வார். எதுவும் இல்லாத காலம், அது பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் எதுவும் இல்லை. அந்த சமயம் தான் பிரளயம். பிரளயத்தின் போது பிரம்மம் சங்கல்பிக்கும். ததைக்ஷத பகுஸ்யாம் பிரஜாயேயேதி, நான் இனிமே பலபடிகளாக பிறக்க போகிறேன்னு சங்கல்பம் எடுக்குமா. சங்கல்பத்திலேருந்து கிடுகிடுகிடுன்னு எல்லாம் உருவாகும். சங்கல்பத்திலேருந்து ஜெகத் உருவாச்சு. உடனே பிரம்மாவை நாபிகமலத்தில் படைத்தார். பிரம்மா தனக்கு குழந்தைகளை உற்பத்தி பண்றார். அதுல சுவாயம்புவ மனு பிறந்தார். சுவாயம்புவ மனுவுக்கு பிரியவிரதன் உத்தானபாதன்னு பிறந்தான். சுவாயம்புவ மனு உற்பத்தி பண்றதுக்கு ஆரம்பிச்சார். பண்ண ஆரம்பிக்கச்சேவே மக்களை படைச்சா பூமியில வைக்கணும் இல்லையோ. ஆனா பூமாதேவியை ராட்சசர்கள் அசுரர்கள் கொண்டு போய் கடலுக்குள்ள ஒழிச்சுட்டான். அதுல ஹிரண்யாக்ஷன் ஒரு அசுரன், அவன் கடலுக்குள்ள பூமாதேவியை ஒழிச்சு வைக்க சுவாயம்புவம் மனு மேல எப்படி சிட்டிய தொடர்றதுன்னு தெரியாமல் தந்தையார் பிரம்மாவிடத்துல வந்து புகார் பண்றார். நான் படைப்பேன் என்ன சொன்னிருக்கிறதுக்காக படைக்க போனேன், ஆனா எங்க படைச்சு எங்க வைப்பேன்னு தெரியலையே, வைக்கிற இடத்துல இருக்கிற பூமாதேவியை மறைச்சு வச்சிருக்காளேன்னார். ஓ, எப்படி இந்த சமஸ்தையை நாம தீர்க்கிறது அப்படின்னு மூக்கு வடைத்து கொண்டு நெத்திய சுருக்கிண்டு பிரம்மா யோசிக்கிறார். அதே சமயம் சின்ன பன்றி குட்டி ஒண்ணு பிரம்மாவுடைய மூக்குல இருந்து வெளியில பிறந்தது 1 யானை அளவுக்கு வளர்ந்தது, 4 யானை அளவுக்கு வளர்ந்தது, 400 யானை அளவுக்கு வளர்ந்தது. அவ்வளவு பெரிய நீல இவாச்சலோ மகான் என்று மகாவராக ஸ்புடபத்மலோச்சனா பெருங்கேடலார் தன் பெருங்கண்மலர் புண்டரீகம் ஆழ்வார் பாடியபடிக்கு நீலவர 2 பிறகவ்வின் விருந்ததொப்ப கோலவராக முன்னாய் நிலங்கோட்டிடை கொண்ட எந்தாய் நீலக்கடல் கடைந்தாய் என்று நம்மாழ்வாருடைய போஷனம். பெருங்கேடல் அவ்வளவு பெரிய பன்றி உருவாக பிறந்து மெதுவே நடந்து போய் கடலுக்குள் இறங்கி தன்னுடைய நீண்ட கோரைப்பற்களாலே பூமியை குத்தி மேலே தூக்கி எடுத்து தன்னுடைய இடது திருமடியில் அமர்த்தி கொண்டான். அதே சமயத்தில் ஹிரண்யாக்ஷன்கிற அசுரன் எதிர்த்து வர அவனை ஒரே அடியில் அடித்து வீழ்த்தினான். ஹிரண்யாக்ஷன் அசுரன் முடிந்தான். பூமாதேவி ரட்சிக்கப்பட்டாள். பலம், ஆதாரம், ஆதேயம், தாரியம், தாரகம் என்ற அனைத்தையும் வெளிப்படுத்தி கொண்டு இப்படி பெருமாள் தன்னுடைய இடது கையை நீட்டினார். பூமி பிராட்டி அந்த கையில சாய்ந்து கொண்டாள். 10 தட்சிண பாணி பங்கஜபுடே விந்யஸ்த பாதாம்புஜா வாமம் பன்னக சார்வபௌம சதரிசம் பர்யங்கயந்தி புஜம். வேதாந்த தேசிகன் ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார். இடது கையில வராக பெருமானுடைய திருக்கையில் பூமாதேவி சாய்ந்து கொண்டாள். வலது திருக்கையை கீழே கொடுக்கிறார். 2 திருவடிகள் எடுத்து பெருமாளுடைய வலது திருக்கை மேல பூமி வச்சுக்கிறார். பூமாதேவியினுடைய 2 திருவடிகளே வலது கையால் வராக பெருமாள் ஏந்தரார். அர்த்தம் என்னன்னால், என்னை யார் பற்றணும்னு விரும்பினாலும் இதோ நான் காட்டுற திருவடியை முதல்ல பத்துங்கோ. அந்த பூமியினுடைய திருவடியை பற்றினால்தான் என்னை பற்ற முடியும். அவள் கடாட்சம் கிடைச்சதுன்னா தான் நான் கடாட்சிக்கிறேன் என்று சொல்லாமல் சொல்லிக்கொண்டு பெருமாள் இருந்தான். இது பூஸ்துதியில வேதாந்த தேசிகன் சாதிக்கிறார். பத்யு தட்சிண பாணி பங்கஜபுடே விந்யஸ்த பாதாம்புஜா. என் லக்ஷ்மி வராக பெருமாள்னு நீ கேள்விப்பட்டது இல்லையா? லக்ஷ்மி நரசிம்மர் தெரியும், லக்ஷ்மி நாராயணன் தெரியும், லக்ஷ்மி வராகன் தெரியும். நீண்ட உருவத்தோடே யஜ்ஞ வராகனாய் ஜகத்தில் நடக்கும் யாகம், யஜ்யம், ஹோமம் எது உண்டோ அதத்தனையும் தன் சரீரமாகவே கொண்டு யஜ்ஞவராக மூர்த்தி நின்றார். இன்னைக்கு ஸ்ரீமுஷ்டம் பூவராக பெருமாள், ஸ்ரீ பூவராகன்னு சொல்லுவார்கள். லீலாய உத்தரத்தே மகீன். அதோ பூவராக சுவாமி நிலமடந்ததனை இடங்கினான், இடது திருமடியில் அமர்த்தினான். அங்க ஸ்ரீமுஷ்டத்துக்கு போனா அவர் கோரைக்கிழங்கு அமுது செய்வார். முஸ்தம்னு சொல்லுவார்கள். கோரக்கிழங்குங்கிறது ஒரு காய் கிழங்கு எடுத்து அதுல இருந்து பண்ணப்பட்ட ஒரு திருப்பணியாரம். பெருமாளுக்கு அதை சமர்ப்பிப்பாளாம். அந்த நீண்ட வராக பெருமாளாக நின்னார் இல்லையோ, அப்ப அவருக்கு இருந்த வேகத்தோட ஹிரண்யாக்ஷன் அழிச்சுட்டு தன்னுடைய கோரைப்பற்களால குத்தி பிராட்டி தூக்கினாராம். அவருடைய திருமேனி ரொம்ப பெரியதா இருந்திருக்கு. அதுல பூமாதேவி ரொம்ப சின்னதா ஒட்டிட்டு மேல வந்திருக்கா. ஒரு யானை போய் அப்படி குத்தி கிளறச்சே பக்கத்துல செடி கொடி எல்லாம் அதனுடைய தந்தத்துல தொங்கும் பார்த்திருக்கீங்களா? அதை போலத்தான் அந்த கோரக்கிழங்கு தொங்கிட்டு இருந்துதான். அது ரொம்ப பிடிக்கவே அந்த கிழங்கை உணவாக உண்டு கொண்டே பெருமான் ஜெகத்தை ரட்சித்தான்.
அப்ப பூமாதேவி காக்கப்பட்டாள். நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்க ஞான மேனமாய் இடந்தமை குலுங்கவோ விலங்குமால் வரச்சுரம் கடந்த கால் பரந்த காவிரிக்கரை குடந்தையுள் கிடந்தவார் எழுந்திருந்து பேசு வாழிகேசனே என்ன ஆழ்வாருடைய திருக்குடந்த 6வதுனுக்காக பாசம். ராமனாக நடந்தாய் அயோத்தியிலிருந்து லங்கை வரை, கால்கள் நொந்து போச்சா? உலகத்தை திருவிக்கிரம பெருமானாக தாவி அளந்தாய், கால்கள் வலித்ததா? எதுக்காக நீ சேனிச்சிருக்கேன்னு தெரியலையே. நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்க ஞான மேனமாய் இடந்தமை குலுங்கவோ நான் நிலையேள் மண்ணின் தானத்தவே பின்னன் நான் நிலையேள் மலதானத்தவே பின்னன் நான் நிலையேள் கடல் தானத்தவே அப்பன் ஊன்னு இடந்து எயிற்றில் கொண்ட நாளே. நம்மாழ்வாருடைய ஆச்சரியமான பாசுரம். பெருமாள் ரொம்ப பெரிய வராக பெருமாள். எவ்வளவு பெரியவரா வராக இருந்திருப்பார். குரமத்தியதோ எஸ்ய மேருகு கணகனாயத்தே சிலம்பினடை சிறு பரல். பெருமாளுடைய திருவடியிலேயே கடல் சாத்திருந்தாலும் வீரக்கடல் தண்டை போட்டு பாடல். அந்த தண்டையில சின்ன சின்ன கல்லு போட்டிருக்கா. அதுல ஒரு கல்லு விந்திய மலையா, ஒரு கல்லு மேலுமலையா, ஒரு கல்லு ஹிமாச்சல மலையா. அப்பனா கடல் எப்படி இருந்திருக்கும், திருவடி எப்படி இருந்திருக்கும், எவ்வளவு பெரியவரா இருந்திருப்பார். அதைத்தான் திருவாகாரம் குலுங்க. அவர் ஓர் அடி எடுத்து வைக்கும் போது நடுங்குகிறது ஜகத்தே. அது நடுங்கி கீழே உள்ளுக்குள்ள கடலுக்குள்ள போய் இடர்ந்து எடுத்தாரோ இல்லையோ. நீல இவாச்சலோ மகான்னு விட்டு புராணத்தாரர் சொல்றார். ஒரு பெரிய நீலமலை நிற்கிறா போதே அந்த மலையில 2 பக்கம் 2 சந்திரனை ஒட்ட வச்சா எப்படி இருக்கும், அத போல 2 கோரைப்பற்களோட பெருமாள் நின்று கொண்டு இந்த பூமாதேவியை தூக்க போறோம். நம்ம மனைவியை தூக்கச்சே அவளுக்கு ஒரு சிரமம் வந்துடக்கூடாது. அலுங்காம குலுங்காம தூக்கணும்ட்டு இதை தூக்கணும் இப்படி தூக்கிடுவேன். இதை தூக்கினா தூக்க முடியுமா? அதே இப்ப நான் 10 அடி வசந்துட்டேன்னா இதையும் சுலபமா தூக்குவேணும் இல்லையோ. அப்ப பூமியை சுலபமா தூக்கணுங்கிறதுக்காக அத்தனை அடி உயரம் வசந்துட்டாராம். அவ்வளவு பெரியவராயிட்டா அப்ப லீலையா நலுங்காம அலுங்காம தூக்கி விடலாம் இல்லையோ. எது குலுங்க கூடாதுன்னு முதல்ல பெருமாள் நினைச்சிட்டாராம். இந்த பூமியில இருக்கிற மலையெல்லாம் அசையாத தூக்கணும் தாராம். இதெல்லாம் பைத்தியக்காத மாதிரி. மலை எப்படியுமே அசையாது இல்ல இல்ல. ஒரு மண்ணு துகள் கூட அசையக்கூடாதுன்னாராம். கடல்ல இருக்கிற ஒரு நீர் திவலை கூட அசையக்கூடாது அப்படின்னு வைத்துக் கொண்டு பெருமாள் தூக்கினார்னால் தர்மபத்தின் இடத்துல பர்த்தாவுக்கு அவ்வளவு பரிவு இருக்கணும்னு அர்த்தம். அது இப்ப வராக பெருமாளை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். நான் வராகனையும் பூமி பிராட்டியும் சொன்னேன். பாசி தூர்த்து கிடந்த பான்மகற்கு பண்டொரு நாள் மாசுடம்பின் நீர்வாரா மானவிலா பன்றியாம் தேசுடைய தேவர் திருவரங்க செல்வனார் பேசியிருப்பனகள் பேர்க்கவும் பேராவே. ஆண்டாளுடைய பாசுரம். பாசி பிடிச்சு போய் பூமாதேவி தண்ணீருக்குள் கிடக்க அதை கண்டு பொறுக்க மாட்டாத பெருமான் பெருங்கேடலாக பிறந்தான். அந்த நீளமான வராக பெருமானுடைய திருக்கண்களின் அனுகிரகம் எல்லாருக்கும் கிட்டட்டும்னு ஆழ்வார் சாதிக்கிறார்.